السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه طاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: لا تقوم الساعة حتى يقبل العلم ويكسر الزلزال ويتقارب الزمان، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முறித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இஜ்ரி வருட பிறப்பின் முஹர்ரம் மாதத்தினுடைய 3வது ஜுமாவிலே நாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை நாம் மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்தனையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள், பேரிடர்கள், நிலநடுக்கங்களை விட்டும், திடீர் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் நல்லதொரு பாதுகாப்பும், வாழும் காலமெல்லாம் படைப்பினங்களுடைய அத்துணை தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை சிறந்த ஒரு பாதுகாப்பதுடனும், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவிலே சோதனைகளை தாங்கி பிடிக்கிற ஒரு அத்தியாயத்தை குறித்து அல்லாஹ் பேசுவான். வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன், உங்களை சில விஷயங்களை கொண்டு நாம் சோதிப்போம். மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, பயத்தால், பசியால், வநக்ஸின் மினல் அம்வாலி, பொருளாதார குறைபாடால், வல் அன்புசி, உயிர் சேதத்தால், விளைச்சலால், வபஸ்ஸிரி ஸ்வாபிரீன், எனவே பொறுமை உடையவர்களுக்கு நபியை நீங்கள் சுப செய்தி கூறுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையில் பல சோதனையான கட்டங்களை அல்லாஹ் தருவான், பல சோதனைகளை அல்லாஹ் நிகழ்த்துவான். இப்பொழுதெல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற பேரிடர்கள், நிலநடுக்கங்கள், சமீபத்தில் இந்த வாரத்தில் நடந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிலநடுக்கங்கள் எல்லாம் பெரும் பயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது என்னுடைய குதிரத் என்பதாக சொல்லி காட்டுகிறான். என் மீது உங்களுக்கு பயம் வர வேண்டும், அதை அவன் உணர்த்தி காட்டுகிறான்.
நீங்கள் நிறைய செயல்பாடுகளில் மாற்றம் செய்கிறீர்கள் அல்லது பாவம் செய்கிறீர்கள், கொஞ்சமாவது என்னை பயப்படுங்க, என்னை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள். இல்லை என்று சொன்னால் நான் என் குதிரத்தை அல்லது வேதனையை, என் கோப பார்வையை உங்கள் மீது நான் காட்டினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்பதாக அவ்வப்போது குரானிலே ஆங்காங்கே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதன் அடிப்படையில் தான் நிலநடுக்கங்கள் என்பது, பேரிடர்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அவனை நாம் அஞ்ச வேண்டும், அவனை நாம் பயப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு நொடி பொழுதில் என்னால் இந்த பூமியை அழிக்க முடியும், அழித்து காட்டுகிறான் அல்லாஹ். குரானிலே சூரத்துல் ஹஜ்ஜிலே முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்கும், ஓ மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தி ஸாஅத்தி ஷையுன் அலீம், கியாமத் நாளிலே ஏற்படுகிற அந்த அச்சமும் பயமும் ரொம்ப கொடூரமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அவனுடைய அச்சம் இல்லை என்று சொன்னால் சில விஷயங்களை நிகழ்த்தி இதை பார்த்து நீ திருந்திக்கோ, இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கலாம் என்பதை எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படிலாம் அல்லாஹ் சோதிக்கிறான்? பயத்தால் சோதிப்பான், பசியால் சோதிப்பான், பொருளாதார குறைபாடால் சோதிப்பான், உயிர்களுடைய சேதங்கள் ஏற்பட்டு சோதிப்பான், விளைச்சல்களில் குறைவால் சோதிப்பான். எனவே நீங்க பொறுமை காக்க வேண்டும் என்பதாக சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த அச்சம், பயம் நமக்கு வர வேண்டும். பாவங்களை விட்டு முழுமையாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு நிலநடுக்கங்கள், பேரிடர்கள் அல்லது பெரும் வெள்ளம் போன்ற மலை, சுனாமி போன்ற விஷயங்கள் அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டே தான் இருக்கிறான். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இது போன்ற நிலநடுக்கங்கள், பேரிடர்கள்லாம் இல்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் இருந்து இது போன்று பின் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க, பயந்து போனார்கள். இப்போ நாம் யோசிக்க கடமைப்பட வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. நிலநடுக்கம் என்னது பயங்கரமா இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. போர்கள் நடக்குது, பல்வேறு நாட்டு பிரச்சனைகள் நடக்குது. நிறைய மக்கள், ஈமான் கொண்டவர்கள் இறந்து போகிறார்கள், வஃபாத் ஆகுகிறார்கள். அவருடைய ஈமான் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் நிகழ்த்தி பாடம் புகட்டுகிறார். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், புகாரி ஷரீஃப்ல வருகிறது, லா தகூமு ஸாஅத்து, கியாமத் நாள் என்பது வராது, நிகழாது, ஹத்தா எதுவரை என்றால் யுக்பலுல் இல்ம, கல்வி உயர்த்தப்படும் வரை, வயுக்குசருல் ஜில்சால், நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் அதிகமாகும் வரை, வயதகாரபு ஜமான், நாட்கள் அது மணி பொழுதில் கடக்கும் வரை, நேரமும் காலமும் நிமிடமும் அது வேகமாக கடந்து போகும். இப்பொழுதுதான் ஜும்மா வந்தது போன்று இருக்கிறது, அடுத்த ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அப்போ கியாமத் நாள் வருவதற்கு 3 அடையாளம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒன்று, கல்வி உயர்த்தப்படும். கல்வி உயர்த்தப்படும் நாள் ஆலிம்களை அல்லாஹ் வஃபாத்தாக செய்வான். இரண்டாவது செய்தி, அதிக நிலநடுக்கங்களும் பேரிடர்களும் ஏற்படும். மூன்றாவது செய்தி, காலங்கள் வேகமாக கடக்கும் என்பதாக. இது 3மே நடக்குதுன்னா அது கியாமத் நாள் நெருக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. எனவே கொஞ்சம் உஷாராக இருங்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்பது குறித்தெல்லாம் எச்சரிக்கை செய்யப்படுகிறது. காலங்கள் போக போக அஷர்ரு மின் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் அத்துணையும் மிக மோசமாக இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் கலீஃபாவாக இருக்கிறார்கள். அப்பொழுது உமரே ஃபாரூக் சையதுனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மெம்பர்ல ஏறி குத்பா நிகழ்த்துகிறார்கள். மக்களிடம் சொல்றாங்க, நீங்க செய்யறது சரியில்லை, லா ஆதத்துன் லா அல்ஹரு பைனக்கும், நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் சரியா இல்லை, லா அஹ்ரு ஜன்ன, நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா
நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் ஏற்பட்டது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உம்மத் என்பது இன்ன ஹாதி உம்மத்துன் உம்மத்தே மர்ஹூமா, இந்த சமுதாயம் என்பது இரக்கம் செய்யப்பட்ட ரஹ்மத் பொழியப்பட்ட சிறந்த உம்மத். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் லைஸலஹா மினல் அதாப், அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சொல்லிவிட்டு சில பேர் அவர்களுடைய பாவத்திற்கு தண்டனை நாளை மறுமையிலே அனுபவிப்பார்கள். ஒரு சமுதாயமாக கூட்டமாக இங்கே வேதனை செய்யப்படாது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு 3 விஷயங்களை சொன்னாங்க. 3 விஷயங்கள்ல சொன்னாங்க. அல் ஃபிதன், குழப்பங்கள் அதிகமானால். அல் ஃபிதன், குழப்பங்கள் அதிகமானால். அல் ஜில்சால், நில அதிர்வுகளும் நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் அதிகமானால். அல் கத்ல், பெரும் படுகொலைகள் அதிகமானால். அப்போ நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்க. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில வழிகாட்டுதலை நம்ம தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் இப்படிலாம் உங்களை சோதிப்பான். குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அஃப அமின அஹ்லுல் குரா, நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வேதனை வராதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்களா? அஃப அமின அஹ்லுல் குரா பயாத்தன் லுஹன் பக்சுனா பயாத்தன் லுஹன், பகல் நேரத்திலே நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு வேதனை வராது என்பதாக நீங்கள் அஞ்சு கொள்ளாமல் இருக்கிறீர்களா? என்னுடைய வேதனை பகல் நேரத்திலும் வரும், இரவு நேரத்திலும் வரும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வேறு சில இடங்களில் அருள்மறையாம் திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது, அல் அதாப ஃபௌகிக்கும் வமின் தஹ்தி அர்ஜுலிக்கும், என் வேதனை வானுக்கு மேலாகவும் வரும் பூமிக்கு கீழாகவும் என் வேதனை வரும் என்பதாக குர்ஆனிலே அவ்வப்போது நிலநடுக்கங்கள் குறித்தும் பேரிடர்கள் குறித்தும் பூகம்பங்கள் குறித்தும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜிலே இந்த வசனங்கள் வருது, கியாமத் நாள் அப்போ இப்படி பூகம்பம் வரும், நிலநடுக்கங்கள் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தாங்க மாட்டீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு இருப்பாள். அந்த பேரிடர் காரணமாக, நிலநடுக்கத்தின் காரணமாக, அந்த திடுக்கத்தின் காரணமாக பால் கொடுக்கறத மறந்துடுவா, அந்த பிள்ளை கீழே விழுந்துரும். ஒரு பெண் குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாள் வயிற்றிலே பிரசவத்திற்காக. அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அவள் பிரசவிப்பதை அவளுக்கு தெரியாமல் போய்விடும். அவள் பிரசவிப்பதை அவளுக்கு தெரியாமல் போயிடும், குழந்தை வந்துடும் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 3வது, மக்கள் ஒரு மதிமயங்கியவர்களாகவே இருப்பார்கள். வமாவும் பி சுக்காரா, அந்த போதை என்பது, அந்த மதிமயங்கும் தன்மை என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது என்னுடைய வேதனையால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுவான். எப்படிங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதை அவள் மறந்து விடுவாள் கியாமத் நாளுடைய அந்த திடுக்கத்தால் அல்லது நிலநடுக்கத்தால். அதே போல பிரசவித்த பெண் அவள் குழந்தையை பெற்று விடுவாள், அதுவும் அவளுக்கு தெரியாது. 3வது, மக்கள் எல்லாம் போதையிலே மதிமயங்களாக இருப்பார்கள். வமாஹும் பி சுக்காரா, குர்ஆன் ஆயிட்டது. அந்த போதை என்பது, அந்த மதிமயங்கும் அந்த தன்மை என்பது, அது அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பதாக கியாமத் நாளுடைய நிலநடுக்கத்தை குறித்து, அந்த திடுக்கத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காட்டுகிறார். எனவே நிலநடுக்கங்களும் பேரிடர்களும் இன்றைக்கு நிறைய நடக்குது. வெனிசுலா என்ற ஊரிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமீபமாக இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 2300 பேர் இறந்துருக்காங்க. ஒன்றுமே அந்த இடமே, அந்த நகரமே, ஊரே இல்லாமல் போகுது. நிறைய செய்திகள் நம்ம செய்தித்தாள்கள் வழியாக அல்லது வலைத்தளங்கள் வழியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கான செய்தியும் இதில் இருக்கு. அங்கே நடந்தது என்று நாம் அசால்ட்டாக இருந்து விடக்கூடாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு செய்தி. அல்லாஹ் அவனுடைய வல்லமையை, குதுரத்தை, என் அதாபை நான் எப்படியும் நிகழ்த்தி காட்டுவேன், நீ பயந்து கொள், நீ உஷாராக இருந்து கொள், பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள் என்பதாக
நிறைய எச்சரிக்கைகள் நமக்கு குர்ஆன் வழியாக ஹதீஸ் வழியாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நிறைய வரலாறு ரீதியாக ஹதீஸ் ரீதியாக நாம் பார்க்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கு நிறைய பயான் நிகழ்த்துவாங்க. நீங்கள் சஹாபாக்கள் நிகழ்த்துறாங்கன்னா அது நமக்கான செய்தின்னு நம்ம விளங்கணும். சஹாபாக்கள் அதுவே அன்னைக்கு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்குமா நாயகமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிலாம் வேதனைகள் இருக்குமா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி உள்ள இந்த உம்மத்தை குறித்து சொன்னார்கள். பெரும் பாவங்கள் வானத்திலிருந்து ஒரு வேதனை இறங்குறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்தால் இறங்குகிறது. அந்த வேதனையை நீங்கள் போக்க வேண்டும் என்று சொன்னால் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலே சிறிய பெரிய பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் அல்லது கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருங்கள். இல்லை என்று சொன்னால் அந்த பாவங்கள் அது அகலாது. இது போன்ற சில வேதனைகள், சில ஊர்களை அல்லாஹ் அழித்து காண்பிப்பான். இந்த மாதிரிலாம் நான் அழிப்பேன், இந்த மாதிரிலாம் உங்களை உயிர்கள் வழியாக சோதிப்பேன், பொருட்கள் வழியாக சோதிப்பேன், பயத்தால் பசியால் சோதிப்பேன், நீங்கள் பொறுமையாக இருக்கணும், தௌபாவும் செய்யணும், என்னை அஞ்சணும் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். இன்னைக்கு சயின்ஸ் பேசுகிறாங்க, அதனுடைய உராய்வால் இப்படி ஏற்பட்டு விட்டது அல்லது பூமியினுடைய வெப்பத்தால் ஏற்பட்டு விட்டது. ரெண்டு விஷயங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். ஒன்று, பூமிக்கு அடியில் அல்லாஹ் சில நடுக்கங்களை திடுக்கங்களை ஏற்படுத்துவான். இன்னொன்று, பூமிக்கு மேலாக இது போன்ற நிலநடுக்கங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது வெப்ப சலனமாக வெடித்து சிதறி ஏற்படக்கூடிய இது போன்ற நிலநடுக்கங்கள் திடுக்கங்கள் எல்லாம். ஒன்று, சமூக கூட்டத்தார்கள் ரொம்ப அழிச்சாட்டியம் செய்ததால், அந்த நபி சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால், அளவுக்கு மீறிய கட்டுப்பட்டு நடக்காததால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் ஹயாத்தோக இருக்கிற பொழுது, உயிரோடு இருக்கிற பொழுது, இரவு நேரத்தில் அவர்களை அழித்ததை, அவங்க முழந்தால் இட்டு அமர்ந்ததை, அவர்கள் பெரிய வேதனை அல்லாஹ் கொடுத்து அழித்ததை திருவள்ளுவர் சொல்லி காட்டுகிறான். அடுத்து, மிகப்பெரிய எதிரியான காரூன் என்பவன், அவனும் சில நபிமார்கள் அவனுக்கு போய் அழைப்பு பணி செய்து ஜகாத் கொடு, தொழுகு, நீ அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கோ, மிகப்பெரிய செல்வ சீமாட்டியா இருந்த அவன் கேட்காததால் பூமி அவனை இன்னும் புதை கொண்டு இழுத்து கொண்டே இருக்கிறது என்பதை திருமறை வாயிலாக இரண்டு சம்பவங்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில கூட்டங்களை காற்றடிக்க வைத்து பெரும் மலையை குடித்து மலையை இறக்கி நாம் அழித்தோம், பெரும் இடி மின்னலை கொடுத்து நாம் அழித்தோம், சில பேரை பூமியில் நாம் உள்வாங்கி அழித்தோம் என்பது குறித்தெல்லாம் ஒவ்வொரு நபிமார்கள் வழியாக பல செய்திகளை நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். காரணம், அவனை நாம் அஞ்சி வாழ வேண்டும், பெரும் பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். நிறைய தௌபாக்கள், பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு பிடித்தவர்களாக நாம் வாழ வேண்டும். இது போன்ற அவ்வப்போது சில சோதனைகளை, பேரிடர்களை, நிலநடுக்கங்களை அல்லாஹ் கொடுத்து, நீங்கள் இதை பார்த்து படிப்பினை பெறுங்க, அது அங்கே நடந்துச்சு நீங்கள் நினைக்காதீங்க, எங்கேயும் நான் நிகழ்த்துவேன், வானத்திலையும் நிகழ்த்துவேன், பூமியிலும் நிகழ்த்துவேன், பகல் நேரத்திலையும் நிகழ்த்துவேன், இரவுலையும் நிகழ்த்துவேன், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நான் நிகழ்த்துவேன். எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற அவருடைய வசனங்களாக இருக்கிறது. எனவே நன்கு உணர வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். கியாமத் நாள் நெருங்க நெருங்க நிறைய விஷயங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். கல்வியை உயர்த்துவான், விபச்சாரங்கள் அதிகமாகும், பாவங்கள் பெருகும், அதே போன்று நிலநடுக்கங்கள் அதிகமாகும், நேரங்கள் சீக்கிரமாக போகும். இப்படியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அடையாளங்களை குறித்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்கு சொந்தக்காரர்களாக, பாவத்தை விட்டு அகன்றவர்களாக நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் துவா செய்வோம். அவர்களுக்காக அல்லாஹ் எல்லா விதமான செல்வ செழிப்பையும் தர வேண்டும், அவர்களுடைய ஊரை பழைய நிலைமைக்கு மாற்றி தர வேண்டும் என்பதெல்லாம் நாம் துவா செய்ய கடமைப்பட வேண்டும். ஏன்னா யாருக்கு எது வேணா எப்போ வேணா நடக்கலாம், மௌத்து யாருக்கு எப்போ வேணா வரலாம். அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் அதற்கான முன்னெடுப்பு, அந்த ஆயத்த பணி, துவாக்கள், தௌபாக்கள், உதவிகள் எல்லாம் நாம் செய்தோம்னு சொன்னால்
நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான். எத்தகாரபு ஜமான், இந்த காலங்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய அமல்களிலும் இபாதத்துகளிலும் தொழில்துறைகளிலும் நாம் பேணிக்கையாக, ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணிக்கையாக இருக்க வேண்டும். ஷரியத்திற்கு உட்பட்டு நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை அஞ்சி வாழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானா, என்னை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்க அஞ்சுங்க. என்னுடைய வல்லமையை நீங்க பாருங்க, எப்படி வானத்தை படைச்சிருக்கேன், பூமியை படைச்சிருக்கேன், உங்களுடைய எல்லா நியாமத்துக்களும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், எனக்கு நன்றி செலுத்துங்க, பாவங்களை செய்யாதீங்க, இல்லைன்னா இந்தந்த சமுதாயம்லாம் இப்படிலாம் அழிக்கப்பட்டிருக்கு, இதை பார்த்து நீங்க படிப்பினை பெறுங்க என்பது குறித்தெல்லாம் ஆன்மீக ரீதியாக அறிவியல் தோத்து போகிற அளவுக்கு அல்லாஹ் நிறைய செய்திகளை குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எனவே நாமும் இந்த படிப்பினையை பெற்று நிறைய தௌபாக்கள், அஸ்தகுஃபிருல்லாஹ் அல் அலீம் போன்ற சிறந்த இஸ்திக்ஃபார் போன்ற திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். இது போன்ற அந்த வெனிசுலா போன்ற ஊர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் துவா செய்வோம். அல்லாஹ் எல்லா விதமான ஹிதாயத்தையும் தருவானாக, அவர்கள் பழைய நிலைமையை தருவானாக, கயிறு பரக்காத்துகளை தருவானாக, கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته.